தமிழுக்கு உருவம் தா, மொழிக்கு உயிர் தா, கொடி போல உயரம் தா, சொல்லுக்கு செல்வம் தா, கடல் போல ஆழம் தா, மலர் போல வாசம் தா, காடு போல வீரம் தா, தமிழருக்கு நாமம் தா. தமிழே தமிழே என் உயிரே. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்மா. கவி ஆரம்பிச்சுலாம். சரி அண்ணா. அழகிய மாலை பொழுதில் அஞ்சனம் பூசியும் பூசாமலும் விழியால் பேசும் காவியத்தை கவிபாட வந்துள்ள அனைத்து கவி பெருமக்களையும் வணக்கம் சொல்லி குழுவின் சார்பாக வரவேற்பது உங்கள் கவிமயில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அருள் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனலும் திலகமுனே அத்திலக மக்களை எத்திசையும் தமிழனே உன் சீரிழமை திரும்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த தமிழை இனிக்கும் சுவையோடு மக்களோடு பகிர்ந்து மகிழும் தமிழுக்கு உருவம் தான் குழுவின் நிறுவனர் ஜெயராமி அம்மா அவர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். மகிழ்வோடு வரவேற்று கண்கள் பேசும் காவியம் இந்த காணொலி கவியரங்கத்தை தொடக்கி தலைமை கவிப்பாட அழைக்கிறோம். வருக வருக என வாருங்கள் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அழகான இம்மாலை நேரத்தில் கவியரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கவி உறவுகளுக்கும் தமிழ் அன்னையை வணங்கி மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கவிதையை வாசிக்கிறேன். கண்கள் பேசும் காவியம். என்னவனே, உந்தன் காந்த கண்களின் கரு விழிகளை உருட்டி வில் போன்ற இமையால் என்னை வளைத்து உன் பார்வை என்னும் சிறையில் அடைத்து என்னை சாய்க்கிறாயே. என்னவனே, உன் பார்வை என்னும் சிறையில் என்னை ஒருபோதும் அடைத்து விடாதே. அச்சிறையில் இருந்து மீள்வதற்கு ஒவ்வொரு முறையும் பாடாய் படுகிறேன் நான். உன் காந்த கண்களாய் களி நடனம் புரியும் வேலைகளில் என் கால்கள் உன்னை விட்டு எங்கும் நகர முடியாமல் நங்கூரம் போல நிலை கொண்டு விடுகிறது. உன் இரு விழிகளால் என்னை காணும் போதெல்லாம் உன் விழி ஈர்ப்பு விசையால் நான் உருகி போகிறேன். உணர்வுகள் உசிப்பேறி உற்சாகமாகிறேன். உன்னை விலகிச் செல்ல மனமின்றி உன் அருகிலேயே கட்டுண்டு கிடக்கிறேன். உன் கண் பேசும் காவிய மொழியில் நான் சொக்கி கிடக்கிறேன். என் சொர்க்கமே நீதான் என்று. நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி நன்றி. குறுகிய நாளில் முகநூலில் முத்திரை பதித்து பட்டங்களோடு வலம் வரும் கவிதாகினி தங்கமணி அவர்களை கவிப்பாட அழைக்கிறோம். வாருங்களம்மா. வணக்கம். வருகிறேன் அம்மா. அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தலைமை அம்மா அவர்களுக்கு வணக்கம். கண்கள் பேசும் காவியம். இதய ஊற்றே, இன்ப தேவதையே, கண்கள் பேசும் காவிய தலைவியே, கருத்தில் நிறைந்த கற்பனை ஓவியமே, சிவந்த பாவையே, செண்பக பூவே, கோவை பழையுதல் கொஞ்சிட தூண்டுதே, கண்ணக்குழியால் கவர்ந்தே ஈர்க்கிறாளே, விழிக்குள் வந்து வியக்க வைக்கிறாளே, தாமரை முகமும் தங்கமாய் சொலிக்குதே, மாயம் செய்தே மறைந்து போறாளே, எட்டாக்கணியவள் எங்கே உள்ளாளோ, எண்ணம் முழுக்க என்னை ஆள்கிறாளே, எங்கிருந்தாலும் அவள் என்னையே மணந்திட அன்பாலே உருகி ஆண்டவனை கேட்கிறேன். திருமதி சே. தங்கமணி, கரூர். சிறப்புமா.
இன்ப தேவதைக்கு அழகான கவிவரையில் கவிதை சிறப்பு கவியமா? காவிய காணாமே, கண்கள் பேசும் காவியம் ஒரு வரியில கூட காணாமே. கண்களை பத்தி எதையுமே சொல்லவே இல்லையே. கண்கள் பேசும் காவிய தலைவியே, 2ஆம் வரி அம்மா. இதய ஊற்ற இன்பத் தேவதையே, கண்கள் பேசும் காவிய தலைவியே, கருத்தில் நிறைந்த கற்பனை ஓவியமே, சிவந்த பாவையே, செண்பக பூவே, சிரிக்கும் பெண்ணவள் சிற்றிடை அழகி. அம்மா, இன்ப தேவதைக்கு அழகான கவிவரையில கவிதை சிறப்புமா? சிறப்பு. நன்றி அம்மா, நன்றி அம்மா. கவிதையை கூட்டி சொல்லியிருக்கலாம். சிறப்பு. நன்றிமா. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. சிறுவந்து ஒன்று கடல் கடந்து ரீங்காரமாய் ஒலிக்க கவியோடு காத்திருக்கும் கவிதாயினி சிரோனி அவர்களை வருக வருகென கவி பாட அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம் அக்கா. அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம், வணக்கம். வாருங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். கண்கள் பேசும் காவியம், கண்கள் சொல்லுவது காதலின் ரகசியம், மௌனத்தில் மலரும் இசையின் நெருச்சியம், சொல்லாமலே சொல்லும் அந்த மொழி, இதயத்தாலம் பறக்கும் சிறுகொடி, ஒரு பார்வையில் பெருகும் கவிதை, உறங்கிய உள்ளத்தில் விரிக்கும் விந்தை, சிரிப்பு கலந்து ஒளிரும் பார்வை, உயிர்களை இனிக்கும் மண்ணிற கார்வை, இருளில் வழிகாட்டும் தீபம், கண்கள் தரும் உணர்வின் தீபம், வாயால் சொன்னது மறந்து போகும், கண்களால் சொன்னது என்றும் நிலைக்கும், அன்பின் அர்த்தம் தேடும் நெஞ்சம், கண்கள் பேசும் காவியமே அதற்கு சாட்சி. நன்றியம்மா. வாயால் சொன்னது மறந்து போகும், கண்களால் சொன்னது என்றும் நிலைக்கும், கண்கள் பேசும் காவியமே அதற்கு சாட்சி. கவிதையின் அருமையான கவிவரிகள்மா. வாழ்த்துக்கள் கவிமா, வாழ்த்துக்கள். நன்றியம்மா. அருமை சிறுவனை நல்வாழ்த்துக்களுக்கு நன்றி. அதனை தயாரா இருங்க. கனிமொழியை கரும்பு சாற்றோடு சுவைத்திட இனிமை கொடுத்து கவி கவிஞர் திரு சசிகுமார் அவர்களை கவி பாட அழைக்கிறோம். வாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மலையிடை கண்ட தேனே, கனியிடை கண்ட சாரே, மலரிடை கண்ட மனமே, மழலையில் கண்ட சிரிப்பே, அனைத்துலகு கண்ட வியப்பே, களைத்திடாத இளமை வனப்பே, பகுத்திட பருகி முடித்திட இயலாத மூத்த சுவையே, என் தமிழே உன்னை வணங்குகிறேன். தடமதை தந்து கவிதை செய்து தமிழில் தவழ இனிமை உழல வகை செய்த நாம் தமிழனை அம்மா அவர்களுக்கும் விழுதென தாங்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் கவி விருந்து படைக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் எளியவனின் இனிய மாலை வணக்கம். கண்கள் பேசும் காவியம். அனுதினமும் சாலையில் அலைகின்ற நாய் ஒன்று, அவ்வப்போது மாச்சில்லு தருவதும் உண்டு. அன்றொரு நாள் அடிபட அருகமர்ந்து காயம் கட்டிட கண்டேன் அதன் கண்கள் பேசும் காவியம். பள்ளி முடிந்ததும் மாடோட்டி போகும் கால் சொட்டை பருவம், கூப்பிடும் குரல் கேட்டு குதித்து வரும் கன்றது. கூப்பிடும் குரல் கேட்டு குதித்து வரும் கன்றது. நாட்கள் சென்றிட நகரம் அழைத்திட வழியறியாது வலியோடு வியாபாரி கையில் கொடுத்திட மாட்டிடம் கண்டேன் கண்கள் பேசும் காவியம். பதின்பருவ தோழி அவள், பட்டாம்பூச்சி பெண் அவள், கலகலப்புக்கு சொந்தக்காரி, என்னிடம் மட்டும் மௌனம் பேசுவாள், மெல்லிய புன்னகை வீசுவாள். ஏனென்றும் எதுவென்றும் தெரியவில்லை இன்று வரை அந்த கண்கள் பேசிய காவியம். வாழ்வின் சோதனை வென்று நோயதை கொண்டு வேதனை கடந்து விழிமூடும் வேளையில் தாயவளில் வழிந்திட கண்டது கண்கள் பேசும் காவியம். இதயத்தின் பாரம் கூடும் போதெல்லாம் இதழ்கள் ஊமையாகும். இணையில்லா வார்த்தைகளை இமைகள் பேசும். அது இதழோரம் உருண்டோட இனிப்பென நீளும் கண்கள் பேசும் காவியம். நன்றி, வணக்கம். சிறப்பு, சிறப்பு. நாயின் நன்றி உணர்வு, கன்றை பிரிந்த மாட்டின் ஏக்கம், பதின் பருவம் தோழி கண்களால் பேசியது, தாய் அவள் விழி மூடும் வேளையில் அவள் கண்களில் கண்ட பிரிவு, அனைத்தும் காவியம் என அபாரமான சிந்தனையில் உதித்த கவிதை மிக அருமை கவியே. இதயம் பேச நினைப்பதை இமைகள் பேசும், இதழ்கள் ஊமையாகும். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு வரிகள். கவிதையின் முத்த வரிகள். வாழ்த்துக்கள் கவிஞரே, வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள்.
காவியத்தை உள்ளத்தில் உரைத்து உறக்கச் சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி நன்றி. வணக்கம். கந்தன் செந்தில்குமார் வந்திருக்கிறீங்க, தயாராக அழைக்கிறேன். வணக்கம். வகை வகையான கவி விருந்து எழுத்திலே படசுவை அருந்தி அருந்தமிழை சுவைக்கலாம். தேன் தமிழால் இனிக்க வைக்கும் கவிஞர் கந்தன் செந்தில்குமார் கவி பாட அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம்மா. இனிய செந்தமிழில் இனிக்கும் நன்னாளில் மலரும் பொழுதில் மகிழ்வான வணக்கம். தமிழுக்கு உருவம் தா தலைமை அம்மா அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் கவியரங்கத்தில் கலந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கம். கண்கள் பேசும் காவியம். தென்றலாக வந்த தேவதி ரதியே, தேவன் அனுப்பிய தேனின் சுவையே, மலைச்சாரலில் மயிலும் நனைய மாம நிழலில் மனதார கலப்பாறு, தொட்டாஞ்சினிங்கி போல நீயும் கண்கள் பட்டாலே முகம் சுளிக்கிறியே, செம்மண்ணும் பேசும் செண்பகம் நம் காதலே, செம்மறி ஆடுகளும் தூதான கதைகளே, செந்நிற நீரிலே சேர்ந்து நீராடிய நினைவுகளும் இங்கே நித்தம் வருகிறது. வெள்ளரி தோற்றத்திலே மறைந்து நிற்பவளே, மல்லு வெட்டி மாமனை நிமர்ந்து பாரடியோ, நெற்கதிரு தூக்கிக்கிட்டு நெடுதூரம் போறவளே, நெற்குன்றம் வந்ததுமே நினப்பெல்லாம் வந்துடுச்சோ, கால்மெட்டி நாந்தாரே கருத்தம்மா உனக்காக நாள் காட்டி பார்த்து நற்செய்தி வரும் புள்ள, வருஷமெல்லாம் நமக்கு வசந்தமே நீயும் வந்ததாலே இங்கு சுகம்தானே. கவிஞர் கந்தன் செந்தில்குமார், செம்பனாக்குறிச்சி. நன்றி, வணக்கம். தென்றலாக வந்த தேவதையை அழகு வரிகளால் அலங்கரித்த கவிதை சிறப்புதான். ஆனால் கண் பேசும் காவிய வரிகளை காணாமே மறந்து விட்டீர்களா? தேவதையை அழகை வர்ணிக்கும் இதையே கண் பேசும் காவியத்தை மறந்து விட்டீர்கள் நினைக்கிறேன். ஆனால் கவிதை சிறப்பு, அழகு வரிகளால் வர்ணித்திருக்கிறேன். சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமை அண்ணா, வாழ்த்துக்கள். அன்னை இவள் அமைதியின் வடிவானவள், சொல்லால் அடிக்கும் சுந்தரி, சுற்றி சுற்றி கவியோடு வலம் வரும் கவியரசி கவிதாயினி வசுதா ஸ்ரீதர் அம்மாவை வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தலைப்பு கண்கள் பேசும் காவியம். விழிகள் நான்கும் சந்திக்கும் போதே இதயங்கள் இடம் மாறி போனதே, இதுதான் காதல் என்பதோ, தன்னை மறந்து இருக்கும் இடம் மறந்து கண்களால் கைது செய்து விட்டாளே, கண்களால் காதல் காவியம் படைத்து விட்டாளே என்னுயிர் கண்ணம்மா. அழகான தேவதையே, கூந்தலில் மல்லிகை பூவின் மனம் தவழ்தே, நெற்றி பொட்டழகி கண்ணச் சிவப்பழகி, பூவாய் மலர்ந்த அதரத்தை உடையவளே, சங்கு கழித்தழகி தன்ன இடையழகி, வெண்டைக்கால் குருசழகி, மொத்தத்தில் அழகோவியம் மிக்க மஞ்சள் நிறத்தழகி, உன்னில் என்னை தந்து விட்டேன், இன்ப ஊற்றாய் ஆனந்த தேனில் என்னை முழுகவிட்டு என்னை உனதாக்கி கொண்டாயே, கண்களால் காவியம் படைத்த தேவதையே நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு. விழிகள் நாளும் சந்தித்த போது இதயம் இடம் மாறி போனதே என யதார்த்த வருகையில் ஆரம்பித்து கண்ணம்மாவை வர்ணித்து கவிதை மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பாக எழுதியிருக்கலாம். வசந்த மாட்டா இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். அவசர அவசரமா எழுதியிருப்பார் போலுக்கு நேரம் இல்லாம. நன்றி. உடம்பு முடிக்கல அந்த தருணத்துல வந்திருக்காங்க, அதுவே சிறப்பு தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனியவள் கவியிலே கலைமகள், சொல்லிலே ராணி, கவிபாட வருக கவிதாயினி ஜான்சி ராணி, வருக வருக வாருங்கள், வரவேற்கிறோம். வணக்கம். வாசிக்குமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கண்கள் பேசும் காவியம். தலைப்பு கண்கள் திறந்து பேசிடும் கண்ணி இவள், கண்களில் தோன்றும் கவிதை இவள். கண்கள் திறந்து பேசும் கண்ணி இவள், கண்களில் தோன்றும் கவிதை இவள். கனவில் கலந்த காவிய நாயகி இவள், கனவில் கலந்த காவிய நாயகி இவள். கற்பனையில் விந்திய பூலோக சொர்க்கம் இவள், கற்பனையில் விந்திய பூலோக சொர்க்கம் இவள். கதைகளில் வந்தாய் கதாநாயகி தோற்றத்தில்,
கதைகளில் வந்தாய் கதாநாயகி தோற்றத்தில். என்னை மனதில் வசியம் செய்து வைத்தவள், என்னை மனதால் வசியம் செய்து வைத்தவள். காவிய நாயகன் கரம் கோர்த்த காதல் தேவதை இவள், காவிய நாயகனின் கரம் கோர்த்த காதல் தேவதை இவள். என்னை இவளின் மனதில் சிறை வைத்தாள், என்னை இவளின் மனதில் சிறை வைத்தாள். விடுவிக்க முயற்சி எடுக்கவில்லை, நானும் விருப்பமுடன் கைதியாக இருக்கின்றேன். விடுவிக்க விருப்ப முயற்சி எடுக்கவில்லை, நானும் விருப்பமுடன் கைதியாக இருக்கின்றேன். என்னிடம் வந்ததே எனக்காக முடிவில், என்னிடம் வந்தால் எனக்காக முடிவில். கண்களில் தோன்றும் காவியம் நேரில் வர விரும்புகிறேன். அன்புடன் ஜான்சி ராணி. சிறப்பு சாந்தியமா. நேரில் வர விரும்புகிறேன் கண்களால் காவியம் பாடிய கவிதை மிகவும் சிறப்பு. சிறப்பு கவியமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அக்கா, நன்றி அக்கா. அருமை அருமை அம்மா, வாழ்த்துக்கள் அக்கா. வணக்கம் வணக்கம் சங்கர் அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் சங்கர், வணக்கம் வணக்கம். வணக்கம். ஆபீஸ்ல இருக்கேன். லாஸ்ட் கவிதாயினி கௌசல்யா இருக்கீங்களா? வணக்கம். யதார்த்தமாய் சொல்லும் அழகான கவிதை இருகரையாக தூவி மனதிலே புது சிந்தனையோடு யுக்தி கொடுக்கும் கவிதாயினி திருமதி கௌசல்யா அவர்களை கவிபாட அழைக்கிறோம். பாருங்கள். வணக்கம். வணக்கம் அம்மா. தமிழ் அன்னையை வணங்கி, தமிழுக்கு உருவத்தால் நிறுவன அன்னையை வணங்கி, நிர்வாகிகள் மற்றும் கவிஞர்கள் கவிதாயினிகள் அனைவரையும் வணங்கி என் கவிதையை வாசிக்கிறேன். கண்கள் பேசும் காவியம். கண்கள் பேசும் காவியம் கண்மணிக்கு கேட்கும். கண்கள் பேசும் காவியம் கண்மணிக்கு கேட்கும். 4 விழிகள் போதையில் எதிரெதிரே தள்ளாடும். 4 விழிகள் போதையில் எதிரெதிரே தள்ளாடும். கருவிழிகள் ஆட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறும். கருவிழிகள் ஆட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறும். கண்கள் வரையும் ஓவியம் உள்ளத்தில் ஏறும். கண்கள் வரையும் ஓவியம் உள்ளத்தில் ஏறும். வாய்ப்பேசா கவிதைகள் மனமது அறியும். வாய்ப்பேசா கவிதைகள் மனமது அறியும். ஆண்மையும் பெண்மையும் பூக்கும் ஆனந்த தருணம். ஆண்மையும் பெண்மையும் பூக்கும் ஆனந்த தருணம். உடலது பதரும் உள்ளமது அறியும். உடலது பதரும் உள்ளமது அறியும். பார்வை தனிமையை தேடும். பாவையோ மறுத்து ஏற்கும். பார்வை தனிமையை தேடும். பாவையோ மறுத்து ஏற்கும். அதுவும் நிறைவேறாது. அதுவும் நிறைவேறாது. ஏக்க பார்வை ஏடுகளை நிறைக்கும். அதுவும் நிறைவேறாது. ஏக்க பார்வை ஏடுகளை நிறைக்கும். காதல் கல்யாணம் வரை காத்திருக்க சொல்லி மௌன வாசை அரங்கேறும். காதல் கல்யாணம் வரை காத்திருக்க சொல்லி மௌன வாசை அரங்கேறும். படைத்த பிரம்மன் கண்களையும் காதலில் இணைத்த நோக்கம் அழகானது. படைத்த பிரம்மன் கண்களையும் காதலில் இணைத்த நோக்கம் அழகானது. உயிரின் படைப்பு உணர்வுகளில் உவகை பெறுது. உயிரின் படைப்பு உணர்வுகளில் உவகை பெறுது. காதலில் விழுந்தவர்கள் கண்களில் படைத்த காவியங்கள் ஏடுகளில் ஏறாமலே காதலில் பொறிந்தது. காதலில் விழுந்தவர்கள் கண்களில் படைத்த காவியங்கள் ஏடுகளில் ஏறாமலே காதலில் புதைந்தது. ஏடுகளில் ஏறி இருந்து கவிதைகள் காவியமாகியிருந்தால், ஏடுகளில் ஏறி இருந்து கவிதைகள் காவியமாகியிருந்தால் நினைத்தாலே இருக்குதே, இனிக்குதே. உலக எல்லா காதலும் காவியமாக கடவுளும் கவிஞராக மாறணும். உலக எல்லா காதலும் கடவுளும் கவிஞராக மாறணும். மனிதனும் தன்னை கவிஞராக உணரணும். நன்றி. நன்றி. கண்கள் பேசும் காவியம் கண்மணிக்கு கேட்கும் என கவிதையை ஆரம்பித்து உலக எல்லா காதலும் காவியமாக கடவுளும் கவிஞராக மாற வேண்டும். மனிதனும் தன்னை கவிஞராக உணரணுமாம். நல்ல எண்ணம் கவிமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்புமா. அருமை அருமை, வாழ்த்துக்கள். தமிழ்ச்செல்வி அம்மா இருக்கீங்களா? நங்கூரமாய் நடுநிலை படுத்தி கவிதையை சிறப்பான வரிகளால் வசியப்படுத்தும் அம்மா கவிதாயினி தமிழ்ச்செல்வி அவர்களை கவிபாட அழைக்கிறோம். பாருங்கள். வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் அம்மா. அவைக்கு வணக்கம். தலைமைக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கவி உறவுகளுக்கும் எனது அன்பினையும் வணக்கத்தையும் கூறி எனது கவியை வாசிக்கிறேன். கண்கள் பேசும் காவியம்.
கண்கள் பேசும் காவியம் காதல் எனும் ஓவியம். அழகிய கவசம் அணிந்தால் பரவசம், நல்கிடும் நறுமணம் அல்கிடும் அன்பால், விண்மீன்கள் ஒளியில் வேட்கை மிகுந்திடும். நெஞ்சம் தரும் பேரின்பம், நினைவுகள் தரும் பேரானந்தம், காலந்தோறும் அழியாது, கருத்தினை விட்டு நீங்காது. மோதலில் உண்டாகும் காதலே வெற்றியை பெற்றிடும். காதல் என்ன கடைசரக்கா, உண்மை அன்பால் உயிர் துளிக்கும். வறுமை வந்தாலும் வளமை தந்திடும். ஒட்டி உறவாடி உயிருள் உறையும். மனம்தனை பரப்பும் மனமதை வெல்லும். காதல் வாழ்க, காவியம் வாழ்க. நன்றி, வணக்கம் அம்மா. சிறப்பா இருந்ததுமா. காவியம் காதல் என்னும் ஓவியம் என கவியை ஆரம்பித்து காதல் வாழ்க காவியம் வாழ்க என முடித்த விதம் அருமை அருமை கவியமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிமா. இருவேறு திசையை அழகாய் கவியிலே ரசனையோடு கொடுத்து ரமிக்க செய்யும் கவிஞர் இவர். கவிஞர் சிறு அழைக்கிறோம். வாரிகளுடன் கண்கள் பேசும் காவியம் தமிழ் சபைக்கு சட்டம். ஒரு கதை உண்டு. அது மோனாலிசா என்பவளின் கண்தான் உலகில் இன்றும் பேசும் கண்ணாம். அறிவீரிகளில் எதிரில்லை என்றும் எப்போதும் உண்டு. அறிவீரோ இன்றில்லை என்றும் எப்போதும் நின்று பேசும் கண்கள் இங்கு உண்டு. அறிவீரோ உடையவன் சீடன் உத்தம உறங்கா வில்லிதாசன் கண்ட ரங்கனின் கண்கள் இன்றும் பேசும் காவியம் கண்டதுண்டோ? உடையவர் சீடன் கண்ட ரங்கனின் கண்கள் இன்றும் பேசும் காவியம் கண்டதுண்டோ? உன் கண்ணில் உதிரமா இதோ என் கண்ணை அப்பினேன் என்று தன் கண் அப்பிய கண்ணப்பன் பேசும் காவிய கண்கள் கண்டதுண்டோ? உன் கண்ணில் உதிரமா இதோ என் கண்ணை அப்பினேன் என்று தன் கண் அப்பிய கண்ணப்பன் பேசும் காவிய கண்கள் கண்டதுண்டோ? பார்க்குமிடமெல்லாம் பாவை அவள் பறித்து பறித்து செருக்கி செருக்கி செற்பமாய் இல்லாமல் உயிராய் உலகம் உமையம்மை மீனாட்சி அவள் கண்கள் பேசும் காவியம் கண்டதுண்டோ? பார்க்குமிடமெல்லாம் பாவை அவள் பறித்து பறித்து செருக்கி செருக்கி செப்பமாய் இல்லாமல் உயிராய் உலகம் உமையம்மை மீனாட்சி அவள் கண்கள் பேசும் காவியம் கண்டதுண்டோ? குறைந்தபட்சம் இல்லில் நம் இல்லாள் கண்கள் சொல்லும். குறைந்தபட்சம் இல்லில் நம் இல்லாள் கண்கள் சொல்லும் காதல், கற்பனை, கருணை, கோபம், தாபம், ஏக்கம், இயலாமை, அன்பு, அரவணைப்பு, அர்ப்பணிப்பு, நன்றி, இன்னும் 1000 உணர்வுகள். இவையெல்லாம் பேசாத காவியம் வேறு எந்த கண்கள் பேசும்? அதை போற்றாவிடு உலக நம்மை ஏசும். நன்றி. வரிகள் கடைசியில இல்லாத கொண்டு முடிச்சீங்க. சிறப்பா விடைபெற அப்புறம் வரேன். ஆபீஸ்ல இருக்கேன் நானு. ஒரு வந்தேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் மன்னிக்கணும். எல்லாரும் மன்னிச்சிருங்க. சாரி. நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டு விழா வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு கவிதாயினியாக செம்பு அவர்களை கவிபாடு அழைக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம்மா. தமிழுக்கு வணக்கம், தலைமைக்கும் வணக்கம், அவை வணக்கம் அனைவருக்கும். அழகான தலைப்பு, கண்கள் பேசும் காவியம். வஞ்சி கொடியே, வண்ண மலரே, வாடாமல்லியே, என் மனதில் வந்தவளே, மோகனமே குளிர்ந்த மழை மேகமே, மொட்டாக மூடிக்கொண்டாய் மனதினை, கள்ளமில்லா சிரிப்பினில் என்னை களவாடியவளே, காண கண் கூசிடும் மின்னலே, மான்விழிகளும் மருளும் உன் நெழிலில், மங்கை நீ ஒரு மகராசியே, நெஞ்சில் குடிகொண்ட உன்னுருவம், நேரம் பாராமல் பேசிடும் என்னிடம், சஞ்சலமின்றி சாந்தமுடன் வாழ்கின்றேன், சாகும் வரை நீயே உறவென, கோவை பழ உதடு குவிப்பது அழகு, கொஞ்சம் கிளி பேசும் அழகு, பேச்சும் அழகே, வில்லை போன்ற புருவம் நளினம், வீச்சருவா பார்வையோ கொன்று குவித்திடும், மாந்தளிர் மேனி மயக்கிடும் ஆளையே, மன்னவனும் கவிழ்ந்தேன் அடி மங்களமே உன்னிடம், காதலில் பேசிடும் வார்த்தைகளை விட
கண்கள் பேசும் காவியம் ஏராளமே. கவிதாயினி அசைக்கல் ஆர்ஜே செம்பா, சென்னை. நன்றி. சிறப்புமா சிறப்பு. வஞ்சி கொடியை வர்ணித்து கடைசி 2 வரிகளில் காதலில் பேசிடும் வார்த்தைகளை விட கண்கள் பேசும் காவியம் ஏராளமே என கவிதையின் தலைப்பை கொண்டு வந்து கவிதையை முடித்து விட்டார் கவிஞர். சிறப்புமா, வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றிகள். சிறப்புமா, நன்றிகள். ராஜேந்திரன் அண்ணா தயாரா இருங்க. பருவமழை தற்போதைய இவரின் கவியில் நனையாதவரும் உண்டோ கவிஞர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை வாருங்கள். வணக்கம். நன்றி. தமிழே அமுதே தாழ் பணிகின்றேன். தமிழுக்கு உருவம் தா, தலைமைக்கு என் வணக்கம். கவியரங்கை நிர்வகிக்கும் முன்னோடி கவிகளுக்கும் முத்தான வணக்கங்கள். சக கவிகளுக்கும் ராஜேந்திரனின் சபை வணக்கம். கண்கள் பேசும் காவியம் எனும் தலைப்பில் என் கவிதை பேசும் கேளுங்களேன். கண்கள் பேசும் மொழி எதுவோ கண்டுகொண்ட பொருள் எதுவோ, கண்கள் பேசும் மொழி எதுவோ கண்டுகொண்ட பொருள் எதுவோ, கவிதையோ சிறுகதையோ கற்பனையோ காவியம், மும்மொழியும் முயற்சியோ முறைக்கின்ற மோகனமோ, பண்மீட்டலோ பனிப்பொழிவோ பாசத்தின் மின்வீச்சோ, என் மட்டும் புரிகின்ற ஏகாந்த குறியீடோ, போகின்ற போக்கினிலே போட்டுச் செல்லும் மந்திரமோ, கண்கள் பேசும் மொழி எதுவோ கண்டுகொண்ட பொருள் எதுவோ, கோவலனின் கொலையறிந்து கொதித்தெழுந்த கண்ணகியோ காற்றிலம்பை போட்டுடைத்து கண் சிவந்த காவியம், கோவலனின் கொலையறிந்து கொதித்தெழுந்த கண்ணகியோ காற்றிலம்பை போட்டுடைத்து கண் சிவந்த காவியம், அன்னையான சீதையவள் அம்புவிழி தான் பட்டு, அன்னையான சீதையவள் அம்புவிழி தான் பட்டு, அண்ணலான ராமனவன் வில்லொடித்த காவியம், கடைக்கண்ணில் மடையுடையும் காதல் பெருக்கெடுப்போ, தடையேதும் இல்லாத பார்வை படையெடுப்போ, கடைக்கண்ணில் மடையுடையும் காதல் பெருக்கெடுப்போ, தடையேதும் இல்லாத பார்வை படையெடுப்போ, நடக்கட்டும் ராஜாங்கம் நானிலமே போட்டும்படி, நடக்கட்டும் ராஜாங்கம் நானிலமே போட்டும்படி, நம்பிடிகள் காவியமாய் சுப்பனங்கள் கண்டபடி. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்புங்கய்யா, சிறப்பு கவிஞரே. கண்கள் பேசும் மொழி எதுவோ கண்டுகொண்ட பொருள் எதுவோ, போகிற போக்கில் போடுகிற மந்திரமோ என கேள்வி கணைகளை தொடுத்து கவி விறகினை ஆரம்பித்து நடக்கட்டும் ராஜாங்கம் நானிலமே போற்றும்படி, நல்விழிகள் காவியமாய் சொப்பனங்கள் கண்டபடி என கவிதையை முடித்த விதம் மிகவும் சிறப்பு. அழகான கவிதை. வாழ்த்துக்கள் கவிஞரே, வாழ்த்துக்கள். அருமை அருமை அண்ணா, மிக நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. கவிஞர் குட்டி தயாரா இருங்க. பெயர் தான் குட்டி, கவியிலே சுட்டி, எழுத்திலே வியக்க வைக்கும் வித்தக கவிஞர் திரு குட்டி அவர்களை வருக வருக என கவிபாட அழைக்கிறோம். வாருங்கள், கவியை தாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் கவிதை. இனிமையான மாலை வேளையில் இங்கு குழுமி இருக்கும் குழுவின் நிர்வாகி அம்மையார் அவர்களுக்கும், ஏனைய நிர்வாகிகள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும், தன் திறமையை கவிதை மூலம் பறைசாற்ற வந்த அனைத்து கவி உறவுகளுக்கும், சுருங்கிய தேக துயரின் மொழிபெயர்ப்பாளன் கண்கள், பிஞ்சு விரல் சுட்டும் இனிப்பு, நெருவிரல் துடைக்கும் கண்ணீர், படிதாண்டிய பெண்மகள், பதம் தாண்டிய மங்களம், இணை தோழிக்கு இருமகள், வறண்ட விழி சொல்லும் துன்பபாரம், சிரம் தாண்டிய சினமது, கடமைக்கு கையூட்டு, கனவு காணும் எதிர்காலம், காணலாகுமோ சமூகம், பிரசவித்த சில நாளில் பெருநோவால் இறந்த ஞாழி, குட்டி நான்கை காண கண்ணீர் தூக்கி காவியம், 7 பிள்ளை ஒதுக்கி வைத்த ஏமான் தகப்பன், கடைசி பிள்ளை பசியார கஞ்சி வழியின்றி, காதலுக்கும் காமத்திற்கும் மட்டும் காவியம் பேசும் கண்கள் கொஞ்சம் கண்ணீரின் பக்கங்களுக்கும் செவிசாய்க்காதோ. இனிய மாலை வணக்கம். நன்றிங்கம்மா. சிறப்பு சிறப்பு கவிஞரே. காதலுக்கும் காமத்திற்கும் மட்டும் காவியம் பேசும் கண்கள் கொஞ்சம் கண்ணீரின் பக்கங்களுக்கும் செவி சாய்க்காதோ என கேள்வி கடை தொடுத்து நம் அனைவரையும் சிந்திக்க வைத்துள்ளார் கவிஞர். நிச்சயம் செவி சாய்ப்போம் கவிஞரே. அருமையான அபாரமான கவிதை வரிகள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடருங்கள் எங்களோடு. வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, வணக்கம். மதுரை வீரனா நீங்க தயாரா இருக்கீங்களா? பாத்தீங்க கண்கள் பேசும் காவியம். சிதறாத நதியூற்றி சிந்தை கலந்தே முன்னாள் வீசும் தென்றலோடு அசைந்தாடிடும் காற்றின் இன்பமாய் காதலை களவாடி செல்ல இதழோர மௌனம் ஒன்று தனக்குத்தானே உளறி கொண்டிருக்கையில் விழிகள் மட்டும் ஈர்ப்பு விசையாய் வழி என இழுக்கின்றது என்னோடு இணைந்திடு என தேகத்தின் உதறல் மெல்லிய கோடுகளாய் இதயத்தை ஊடுருவி வசப்படுத்துகிறதே இதுதான் காதல் என நாணலில் நவில்கை புவியில் முகம் பொதிந்து பாத விரலால் வட்டமிட கொலுசுகளும் சிலிர்த்து நிற்கிறதே ஓசையிட மறந்து விழிகள் நான்கும் நேர்நிலை கொண்டிட இதயம் ஒன்றாகியது உன்னுள் நானும் என்னும் தெரியும். ஈர்வெளியின் இயக்கம் பரிசமிட்டு முக்கடலும் சங்கமமிட ஓருயிர் பிணைந்து உலகையே தன் வசப்படுத்தி உழவிட துடிக்கிறதே சுதந்திரமாய். கண்கள் பேசும் காவியம். 1000 உறவுகள் மத்தியிலும் எவ்வித சலனமும் இன்றி உருவமாய் தீட்டிடும் உயிரின் ஓவியம். இன்னொரு இலக்கணம் தீட்டிய இலக்கணமிட நம் காதலும் சான்றாகிறது அழியா வரம் பெற்று காதலர்களை ஊக்குவித்திட. வணக்கம், நன்றி. சிறப்பு. கண்கள் பேசும் காவியம். 1000 உறவுகள் மத்தியில் எவ்வித சலனமும் இன்றி உருவமாய் தீட்டிடும் உயிரின் ஓவியம். கவிதைக்கு உயிர்வூட்டும் வரிகள். சிறப்பையா, வாழ்த்துக்கள் கவிஞரே, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். விஜயகுமாரனா தயாரா இருங்க. வித்தியாசம் கவியிலே, நகைச்சுவையும் சொல்லிலே, சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கும் கவி பேரில் விஜயகுமார் அவர்களை கவிபாட அழைக்கிறது. மக்கள் வணக்கம். வணக்கம். அவைக்கு வணக்கம், நிர்வாகிகளுக்கு வணக்கம். மாலை வேளையில் மயக்கும் தமிழில் கவிகளை படைத்து செவிகளை குளிர்விக்க வந்திருக்கும் கவிஞர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம், தமிழ் வணக்கம். கண்கள் பேசும் காவியம். அது கல்லூரியில் சேர்ந்திட விண்ணப்பம் வாங்க காத்திருந்த சமயம். நல்ல கல்லூரியாம், கண்டிப்பாக இங்கே சேர வேண்டும் என்று கனவோடு காத்திருந்தேன். எதிர்பார்ப்போடு கண்களை மூடி மனதிற்குள் வேண்டினேன். வரிசையில் அமர்ந்திருந்தேன். எல்லோரையும் போல என்னையும் காதல் மட்டும் பிடித்துவிடக் கூடாது, கண்டிப்பும் கவனமுமாக இருக்க வேண்டும் நினைத்தபடியே கண் திறந்தேன். எதிரே வரிசையில் அவள் என் எண்ணத்தை தவிடு பொடியாக்கிட காத்திருந்தால் போலும். கருந்திராட்சை ஒன்று பாலில் விழுந்து பளபளவென நிரப்பது போல் அவளது கண்கள். மை வந்து மயில் போல நடந்து தடம் பதித்தது போல் மையம் கொண்டிருந்தது அவளது கண் மைகள். அது வரைந்ததா வார்த்ததா என வழக்கே நடத்தலாம், வாருங்கள் என உங்களை எல்லாம் அழைக்க தோன்றியது. மையை எழுதிய கைகளுக்கு என்ன கொடுக்கலாம் என்ற யோசிப்பு நீள்கிறது. இமைகள் எல்லாம் இளமையில் முளைத்த என் மீசை போல இலகுவாக குத்தி நிற்கின்றன. கருவெளிகளை உருட்டும் போது கையை பிடித்து சுத்திவிட்ட சுகமாய் இருந்தது. கண்கள் தானே என கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. திரும்ப 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 வைத்தாள் அவள். கத்தி போல கூர்மையான பார்வை சுத்தி வளைத்து சுகமாக வருடுவதாய் இருந்தது. ஒற்றை பார்வையில் 1000 கணைகளை தொகுத்தது போல என்னை தொலைவில் இருந்தே கொன்று கொண்டு இருந்தாள். இருவரும் நேரடியாக பார்க்கவே இல்லை, ஆனால் ஓர கண்களால் எங்களை ஒளிந்திருந்து ரசித்தோம். புருவத்தை அசைத்து புரியாத மொழி சொன்னாள். பேசவே இல்லை, ஆனால் கண்களால் பேசியது எத்தனை முறை என்ற எண்ணிக்கையை எப்படி எண்ணுவது என்றே தெரியாது. அவளை கண்டாலே எனக்குள் உள்ளிருந்து யாரோ ஒருவர் உந்தி விடுவதாய் தோன்றியது. இந்த கண்களுக்காக எதை வேண்டுமானாலும் தொலைத்திடு என மனம் சொன்னது.
கண்களால் என்னை கைது செய்து கடத்தி சென்று காவல் வைக்கிறாள். கற்பனை உலகத்தில் காதலிக்க வேண்டி கட்டாயப்படுத்துகிறாள். கண்களை மூடினேன். நாள் என்ன பார்க்கவில்லை, நட்சத்திரம் கேட்கவில்லை, சாதிகள் சந்திக்கவில்லை, சகலமும் பொருத்தம் என கூறி கற்பனையில் எங்களது கல்யாணத்தையே முடித்துவிட்டேன். கண்களை திறந்து பார்த்தேன், காணாமல் போயிருந்தாள். கண்ணுக்கெட்டிய தூரம் தேடினேன், கவலை மட்டுமே மிஞ்சியது. இப்போதெல்லாம் 1000 எண்ண பறவைகள் நாளும் வருகின்றன, எங்கெல்லாமோ பறந்து தேடுகின்றன. ஒவ்வொரு நாளும் அவள் வருவாளா என. அவள் இந்த கல்லூரியில் சேர்ந்தாளே என்பதே கேள்விக்குறியானது. இப்போது அவள் இல்லை. எங்கு போனால் தெரியாது, என்ன பெயர் தெரியாது, எங்கிருந்து வந்தால் தெரியாது, எங்கு படிக்கிறாள் தெரியாது. தெரியாது என்பதை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை. இப்படி எதுவுமே தெரியாத என்னை சுற்ற வைத்த அந்த சுந்தரியை நாளெல்லாம் தேடுகிறேன். நீங்களும் பார்த்தால் சொல்லுங்கள். கண்களால் கைது செய்துவிட்டு காணாமல் போன கல்லியே, உனக்காக காலமெல்லாம் ஒருவன் காத்திருக்க போகிறான் என்று. அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் பார்த்த மாதிரி வித்தியாசமான கவி பிறகுகளில் யதார்த்த நடையில் அமைந்த வார்த்தைகள். காதலில் சிக்கிவிடக் கூடாது என கவனமாக இருந்தாலும் கருந்திராட்சை ஒன்று 2 கண்ணில் அதற்கு ஒண்ணு மாத்திரம் விழுந்துச்சு. பாலில் விழுந்து மிதப்பதை போன்று கண்கள். ஒரு கண்ணில தான் பாத்தீங்களா? சரி சரி. கண்டு கொள்ளாமல் இருக்க முடியுமா? திரும்ப 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 வைத்தார். கண்களால் கடத்தி சென்று காவல் வைத்தவள், கற்பனை உலகில் காதலிக்க வேண்டி கட்டாயப்படுத்தியவளை கண்களை மூடி கற்பனையில் கல்யாணமே முடித்து விட்டேன். கண் திறந்து பார்த்தால் காணாமல் போயிருந்தார். எங்கெல்லாமோ தேடியும் காணவில்லை. அவளை பற்றி எந்த விவரமும் தெரியாமல் என்னை சுற்ற வைத்த அந்த சுந்தரியை தேடிக் கொண்டிருப்பதாக நம்மையும் தேட சொல்கிறார். நாமும் அவளை பார்த்தால் என்ன சொல்கிறானா, கண்களால் கைது செய்துவிட்டு காணாமல் போன கல்வியே, காலமெல்லாம் உனக்காக ஒருவன் காத்திருக்கானான் என்று சொல்கிறார். நாம் அனைவரும் நிச்சயம் அவர்களை கண்டால் உங்களை சந்திக்க சொல்கிறோம். அருமையான கவிதை, அருமையான ஒரு குறும்படம் பார்த்தது போல் இருந்தது. சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கவிஞரே, வாழ்த்துக்கள். காட்சிகளை கவிதையில உள்ளர வைக்கிறது பெரிய கில்லாடி. அது மட்டும் இல்லாம காப்ப கண்களால போட்டுட்டு கை கோர்க்க வரலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் கண்டா வர சொல்லிருங்க. விஜய் நிஜமா சொல்லுங்க, தேடி தரணுமா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா தேடி கொடுக்கலாம். அப்புறம் தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் வேண்டாம் சொல்லக்கூடாது. ஆமா பாருங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா வேணாம்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு குழப்பம்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுங்க எல்லாரும். கவியிலே பழமை மாறாது, புதுமையாக வித்தியாசமாக இயக்க வைக்கும் படைப்பாளி வித்தகி கவிதாயினி செல்வ நாயகி அம்மாவை கவிபாட அழைக்கிறோம். பாருங்கள். வணக்கம். வணக்கம் அம்மா. ஆண்டோர் உள்ளிட்ட அவை வணங்கி மகிழ்கிறேன். நான் எழுதிய கவிதை கொஞ்சம் தான் இருந்தாலும் வாசிக்கிறேன். கண்கள் பேசும் காவியம். கண்களோடு கண்கள் பேசும்போது கண்கள் வழியே காதல் கசிந்து உள்ளம் உருகி நினைவில் ஒன்றானதோ. கண்கள் வழியே காதல் கசிந்து உள்ளம் உருகி நினைவில் ஒன்றானதோ. கருத்துரை மிச்சதால் காதலும் கனிந்து கல்யாணத்தில் இணைந்தோமே. கருத்துரை மிச்சதால் இறைவரும் இணைந்து கல்யாணத்தில் இணைந்தோமே. இன்று அழகிய குழந்தைகள் இரு வீட்டாரின் சம்மதத்துடனே இல்லறமும் நல்லறமும் ஆனது. இரு பிள்ளைகளுடன் இரு வீட்டாரின் சம்மதத்துடனே இல்லறமும் நல்லறம் ஆனதே இரு பிள்ளைகளுடன். மௌனத்தில் மலரும் மொழி கண்கள் தான் அந்த கவிதை. மௌனத்தில் மலரும் மொழி கண்கள் தான் அந்த கவிதை. சொல்லொன்று விருக்க சொல்வதெல்லாம் இதயத்தில் ஒளிந்திருக்கும் காவியம். சொல்லொன்றுமின்றி சொல்வதெல்லாம் இதயத்தில் ஒளிந்திருக்கும் காவியம். அன்பின் சிறகு விரிக்கும் பார்வை
அன்பின் சிறகு விரிக்கும் பார்வை, ஆசையின் தீபம் ஏற்றும் பார்வை, ஆசையின் தீபம் ஏற்றும் பார்வை, துயரத்தின் நீர் துளியாய் வழியும் பார்வை, துயரத்தின் நீர் துளியாய் வழியும் பார்வை, நம்பிக்கையின் சூரியனாய் பாயும் பார்வை, நம்பிக்கையின் சூரியனாய் பாயும் பார்வை. உலகம் அமைதியாகினும் கண்கள் மட்டும் பேசிக் கொண்டிருக்கும், உலகம் அமைதியாகினும் கண்கள் மட்டும் பேசிக் கொண்டிருக்கும். நெஞ்சமடைத்த உணர்வுகளை நொடியிலே வெளிப்படுத்தும், நெஞ்சமடைத்த உணர்வுகளை நொடியிலே வெளிப்படுத்தும். ஒரு பார்வை போதும் இதயம் இசையாக மாற, ஒரு பார்வை போதும் இதயம் இசையாக மாற, ஒரு சிரிப்பு போதும் உலகம் பூங்காவாய் மலர, ஒரு சிரிப்பு போதும் உலகம் பூங்காவாய் மலர. எந்த மொழி புரியாவிட்டாலும் கண்களின் மொழி அனைவருக்கும் பொதுவானதே, எந்த மொழி புரியாவிட்டாலும் கண்களின் மொழி அனைவருக்கும் பொதுவானதே. அதுதான் மனித மனங்களை இணைக்கும் பாலம், அதுதான் மனித மனங்களை இணைக்கும் பாலம். கண்கள் பேசும் காவியம் இது நம் வாழ்வின், கண்கள் பேசும் காவியம் இது நம் வாழ்வின் காவியம் என்று கூறி வாய்ப்பளித்திருக்க நன்றி பாராட்டுகிறேன். நன்றியம்மா. சிறப்புமா, சிறப்பு. கண்களோடு கண்கள் பேசும்போது வார்த்தை தேவையில்லைன்னா யதார்த்த வரிகளில் ஆரம்பித்து வடமட வேணா கவிதைகளை வாசிக்கிறீர்கள். மிகவும் சிறப்பு, அழகு வரிகள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் கவிமா. நன்றிமா. வாழ்த்துக்கள். அவர் சேகர் ரொம்ப நேரமா சொல்லி வெயிட் பண்ணிட்டு எண்ணங்களின் பிரதிபலிப்பை காட்சிப்படுத்தும் சிறந்த கவிஞர் திரு சேகர் அவர்களை கவிபாட அழைக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம்மா. தமிழுக்கு உருவம் திருமதி ஜெயராணி அம்மையார் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய இதயவான் அவர்களுக்கும், இளையராசன் ஐயா அவர்களுக்கும், திருமதி கவிமேல் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கம். மற்றும் கவிதை பாட வந்திருக்கும் பெருந்தகைகள், கவிதைகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். தலைப்பு கண்கள் பேசும் காவியம். மனம் திறந்திடும் திரவியும் தேவகானமோ, உள்ளம் கூவிடும் மேக சாரல்தானோ, மனம் திறந்திடும் திரவியும் தேவகானமோ, உள்ளம் கூவிடும் சாரல்தானோ, பனிமலர் படர்ந்திடும் பூக்கள் மலர்ந்திடும் காதல் உருவத்தில் தன்னை பெரும் கர்மமானவள் வந்தால் என்னுள்ளே, பனிமலர் படர்ந்திடும் பூக்கள் மலர்ந்திடும் காதல் உருவத்தில் கண்ணி பருவமானவள் வந்தால் என்னுள்ளே, வேகம் கனலதனில் மீன் விழிகள் நீந்தியதோ, வேகம் கனலதனில் மீன் விழிகள் நீந்தியதோ, மீட்கும் வீணையாகவே வந்தால் தேவதை, வீணையாகவே வந்தால் தேவதை, மான் விழியவள் என்னையும் பயிலச் செய்தவள், மான் விழியவள் என்னையும் கவி பயிலச் செய்தவள், காட்டாறு வெள்ளத்தில் காதலில் நீந்திட கற்று தந்தவள், காட்டாறு நீந்தினான் வெள்ளத்தில் காதலில் நீந்திட கற்று தந்தவள், கரையோரம் அசைந்தாடியே அண்ண நடை பயில்கிறாள், கரையோரம் அசைந்தாடியே அண்ணனடை பயில்கிறான், காதலினால் மூச்சு திணறலினால் அவளையும் கண்டேனே, அவளது விழிகள் என்னையும் வீழ்த்தி, கண்கள் பேசும் காவியமாகவே அவளது விழிகள் என்னையும் வீழ்த்திட, கண்கள் பேசும் காவியமானதே. காதலும் தொடர்ந்தது, காலம் கடந்தது, காதலும் தொடர்ந்தது, காலம் கடந்தது, வாழ்க்கை ஓரத்தில் குடும்ப பயணம், அவளது அன்பினால் காதல் பெருகிட, அவளது அன்பினால் காதல் பெருகிட, எங்கள் பயணம் தலைமுறை கண்டது, உங்கள் பயணம் தலைமுறை கண்டது. நன்றி. ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. கண்கள் பேசும் காதல் காவியமாகி வாழ்க்கை பயணத்தில் தலைமுறை கண்டது. வரிகள் சிறப்பு. வாழ்த்துக்கள் கவிஞரே, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றியா. அருமையா, வாழ்த்துக்கள். கதிரவன் சுடர் ஒளிப்பட்டு கதிர் விளைந்தது போல இவரின் வழிகாட்டுதலில் கவிகளை திறக்கச் செய்யும் கவிஞர் சிந்தனை சிப்பி கவியோடு நடைபோடும் பாவலர் திரு இளையரசன் அவர்களை கவிபாட அழைக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான மாலை வேளையில் கவியரங்கத்தில் கண்கள் பேச காத்திருக்கும் கவியரங்க மேடை, கன்னி தமிழ் பிறப்பெடுக்கும் கம்பன்
மொழிவாடை. வங்கக் காற்றில் சுரந்து வரும் சங்கத்தமிழ் ஓடை, எங்கும் தமிழ் மனம் வீசும் தேன் குளவியின் படை. இந்த படை தமிழை பரப்புவதில் அரும்பெரும் பங்காற்றுகிறது என சொல்லி அவையோர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கூறி, தலைப்பு கண்கள் பேசும் காவியம். கண்கள் பேசும் காவியம் ஒன்றா இரண்டா, கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்கள் அவை. இருட்டிலும் பேசும் காவியம், இருட்டாமலும் பேசும் ஓவியம். இருளு புலரும் கதிரவன், ஆம் அப்படித்தான் ஆகாயம் தீட்டியதில் அழகான கண்ணிரண்டு ஆதவனும் அம்புலியும். உனக்கும் எனக்கும் ஈர்ப்பை தர ஆதவன் கண்கள் தீட்டியதோ அற்புதமான பூகோளம், அவன் துணைக்கு தங்க கவசம். ஆம், பௌர்ணமியை அப்படி சொல்ல வருகிறேன். பூலோகம் கண் திறக்க பூத்ததெல்லாம் ஓவியம், கண்கள் பேசும் காவியம்தான் அவையும். மொழி மறந்த மௌனம், மௌனம் மீட்டும் அருவி, அருவி ஓடும் மனதின் நதி, நதி மேவிய சோலை மலை, மலை உரசும் மேகமுகில், கார்பொழின் மலை, மலை தந்த வாசம் மனதோடு பேசும், கண்கள் பேசும் காவியம். வாசமும் நேசமும் கூடிய நிலவு பெற்றால் பூமியில், அவனும் வந்தான் அவளை மணக்க. இயற்கை வரைந்த இரு கண்கள், மனிதன் எனும் விபரீத கூத்து, கண்கள் பேசும் தினம் 100 காவியம். மலைகளை காணும் மாதிரிக்கு மாருதி என்றார் ஒரு காவியம், கண்கள் அது பேசதான் செய்கிறது. கணக்கு போட்டு போட்டு பார்த்தான் எப்படி அடுத்த இருக்கலாம் என, கிடைத்ததோ 0, அதுவும் ஒரு காவியம்தான், கண்கள் பேசதான் செய்கிறது. பேரன்பில் இருக கட்டி கொண்டான் மண்ணையும் மக்களையும், எழுந்தது புகழ் கோபுரம் வானலாவி இன்றளவும், அதுவும் கண்கள் பேசும் காவியம்தான். மண்ணுக்கொன்று பொண்ணுக்கொன்று அறத்துக்கொன்று மரத்துக்கொன்று அகத்திற்கொன்று புறத்திற்கொன்று மாண்பிற்கொன்று மதிப்பிற்கொன்று என அத்தனை இருந்தும் பொண்ணுக்கொன்று அல்லது பெண்ணுக்கொன்று படைத்தான் பாரதி, படிக்கவே கண்கள் பேசும் காவியம். கவிக்கு ஒரு கம்பன், கருத்துக்கு இரு கண்கள் வள்ளுவன் ஔவை, இத்தனை இருந்தும் என்ன அழிக்கின்றோம் அத்தனையும் நீயும் நானும் என்று, கண்கள் பேசும் காவியம்தான். நடப்பதும் கடப்பதும் கண்கள் பேசும் காவியம் அல்லவே, படை புதுமை அதுவை கண்ணாக காக்கணும், கண்ணே இங்கே கிடைக்கணும் என கூறி நன்றி பகிர்கிறேன். வணக்கம். சிறப்பு, அழகான வரிகள். என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளவு காவியம், கண்களால் பேசிய காவியம், அவ்வளவு நட்சத்திரங்கள் போல் நன்றி நன்றி. சிறப்பு சிறப்புமா. இது இவன் தயாராயிருங்க. அஞ்சனம் பூசிய இருந்தாலும் பூசாத வெளியாக இருந்தாலும் இவனுக்கு மட்டும் வித்தியாசமாக தோன்றும். கவிதையிலே காதல் மன்னன் எங்கள் அண்ணன் வண்ணமாய் யோசித்து திருச்சுமாய் கவிஞர்களை மானுரை கவிஞர் திரு இதயவன் அவர்களை கவிபாட அழைக்கிறோம். பாருங்கள். வணக்கம். நன்றி நன்றி. கவிதையை படி. காதல் மன்னன் வரை அழைக்கிறது. நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. கவிதைக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து ஒரு இமேஜ் அதே மாதிரி குடியே நிரப்பி எழுதிய கவிதை. கவியிலே காதல் மன்னன் சொன்னேன்னா, கவிதை எழுதணும்னாலும் காதல் வேணும், அதுல அவன் கிள்ளிதான். வாடாப்பா வா நீ. அது எப்படி இருப்பது என்பதை நீங்க தான் சொல்ல வேண்டும். கண்கள் பேசும் காவியம். அவள் கண்கள் பேசும் காவியமா, அவளை கைகள் வரைந்த ஓவியமா? என்ன சொல்ல, எப்படி சொல்ல, எல்லாம் அழகுதானே, எந்த நிலவு நான், எந்த நிலவு தானே, எல்லாம் அழகுதானே, எந்த நிலவு தானே. மயிலில் என்னை மையம் கொண்டு உன் புன்னகை பூவில் புரட்டி போட்டு மயில் இறகில் என் இதயத்தை மறைத்துக் கொண்டாய். இடையில்லை எடுத்துச் சென்றாய், எங்கே என்று தெரியவில்லை, எனக்கே இன்னும் புரியவில்லை. பத்திரம் பதித்துக்கோள், பத்திரம் பதித்துக்கோள் கோள்,
பத்திரம் எழுதிக்கொள் கொள் முத்திரை பத்திரம் படுத்திக்கொள் பத்திரம் உன் முத்திரை நான் என்று சித்திரம் நீ என்றால் சுவர் நான் நித்திரை நீ என்றால் உன் கனவு நீயே என் புது ஓவியம் நீயே என் புது காவியம் எங்கும் உங்கள் இறைவன். நன்றி வணக்கம். சுருக்கமா முடிச்சிட்டேன். நன்றி நன்றி. நீ எதுக்கு கொள்ற? எல்லாத்தையும் கொள்ற. கட்சியை கொள்றியா இல்ல காதலை கொள்றியா இல்ல கண்களை கொள்றியா? எதை கொள்றேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. கொள்றியா இல்ல கொள்றியா? ரெண்டு வரும். கொல் ஏன் வைத்து கொல் இல்லாட்டி கொல் அவசியம் இல்லை. காதல் அதான் ரெண்டும் வரும். செத்து மடி அப்படிங்கிற மாதிரி. சரி நன்றி நன்றி. ஏதோ சொல்ல வர்றேன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்ல வர்றேன்னு தெரியல. நன்றி. கொங்கு நாட்டின் தமிழ் மனம் வீசும் நமது தங்கை கவிமயில் அவர்களை பன்முகம் கொண்ட கலைஞர், ஆர்ஜே, நிகழ்ச்சி தொகுப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர், இப்படி பன்முகத்தோடு தமிழை எடுத்து சென்று மனங்களை கவரும் மயில் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்களம்மா, உங்களுக்கு கவிதையை தாருங்கள். அங்கத்தில் நிறைந்து அரங்கத்தில் ஜெயராணி அம்மாவையும் வழங்கி நிர்வாகிகள் கவிப்பெருமக்கள் அனைவரையும் வணங்கி என் கவிதைக்குள் செல்கின்றேன். கண்கள் பேசும் காவியம். பக்கத்துல பார்த்திருக்க பட்டாசாய் படபடக்க இமையோ இமைக்க மறக்க இதயமோ துடிதுடிக்க அக்கம் பக்கம் கரைக்க அனைத்தும் பிறக்க சாலையிலே அழைக்க சாமத்தில் மயங்க ஓடு பயணிக்க இளமையோ சிரிக்க பலரும் ஆனமும் தடுக்க பாவையும் குறைக்க பாரியோ திகைக்க கருப்பழகன் நெருங்க கண்ணழகி விடக வெக்கத்தில சிவக்க வெறும் நடக்க மாமா கடை மயங்கிய மனதோடு மௌனிக்க மறுபடியும் விழிக்க கண்டது கனவாக கட்டழகி வியக்க காதலும் கவிதை வடிக்க காதலை தருக விழியில் சுமக்க வருக வினோதமாய் சிரிக்க. நன்றி, வணக்கமுங்க. அருமை அருமை அருமை. வணக்கம். பக்கத்துல பார்த்துக்க யானையை அழைக்க விழியில் சுமந்து வியப்பை கொடுக்க விரைந்து வா வினோதமாய் சிரிக்க வைக்க. அழகான காதல் வரிகள், அழகான கவிதைமா. வாழ்த்துக்கள் கவிதை, வாழ்த்துக்கள். இருக்க நாங்களும் அழக சிறப்பாக இருந்தது. நன்றி அண்ணா. கண்கள் பேசும் காவியம் இந்த கவியத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றி வழங்க எங்கள் இளையராசன் அவர்களை வரவேற்கிறோம். வாருங்கள். வணக்கம். அழகானதொரு தலைப்பு. அனைவரின் காதலும் மிக சிறப்பாக கவிதை வடிவில் அரங்கேறியது. முந்தி வந்து கவி படைக்கும் உங்களுக்கு பிடிப்போம் புகழ் கொடை, பந்தி போட்டு பரிமாறுவோம் தமிழை என்று என்றும் இல்லை பிரியும் விடை என கூறி உங்கள் அனைவருக்கும் கண்கள் பேசும் மொழியின் விவரம் சிலவற்றை பகிர விரும்புகிறேன். இது ஒரு ஆய்வு கட்டுரை. உங்கள் அனைவரின் கவிதைகளும் மிகவும் சிறப்பு. அதோடு இந்த கட்டுரையும் வாசித்து நன்றி உரையை கூற விரும்புகிறேன். கண்கள் வலப்புறமாக பார்த்தால் பொய் சொல்கிறதாம், கண்கள் இடப்புறமாக பார்த்தால் உண்மை பேசுகிறதாம், கண்கள் மேலே பார்த்தால் ஆளுமை செய்கிறதாம், கண்கள் கீழே பார்த்தால் அடிபணிகிறதாம், கண்கள் விரிந்தால் ஆச்சரியப்படுகிறதாம், ஆசைப்படுகிறதாம், கண்கள் சுருங்கினால் சந்தேகப்படுகிறதாம், கண்கள் கூர்ந்து பார்த்தால் விரும்புகிறதாம், கண்கள் வேறு எங்கோ பார்த்தால் தவிர்க்கிறதாம், கண்கள் வலம் இடம் மாறி ஓடினால் பதட்டத்தில் உள்ளதாம்,
கண்கள் படபடத்தால் விரும்புகிறது அல்லது வெட்கப்படுகிறதா? கண்கள் மூக்கை பார்த்தால் கோபப்படுகிறதா? கண்கள் எதை பார்க்கிறதோ அதை விரும்புகிறதா? கண்கள் கழுத்துக்கு கீழே பார்த்தால் காமமாம், கண்கள் கண்ணுக்குள் பார்த்தால் காதலாம். கண்கள் இடமாக கீழே பார்த்தால் தனக்குள் பேசிக் கொள்கிறதாம். கண்கள் இடமாக மேலே பார்த்தால் பழைய நினைவுகளை தேடுகிறதாம். கண்கள் வலமாக கீழே பார்த்தால் விடை தெரியாமல் யோசிக்கிறதாம். கண்கள் வலமாக மேலே பார்த்தால் பொய் சொல்ல யோசிக்கிறதாம். கண்கள் உயர்ந்தும் தலை தாழ்ந்தும் இருந்தால் காம பயப்படுகிறதாம். கண்கள் ஓர பார்வையில் அவ்வப்போது பார்த்தால் விரும்புகிறதாம். கண்கள் மூடி திறந்தால் உள்ளுக்குள் தேடுகிறதாம். கண்களை கைகள் மறைத்தால் எதையோ மறைக்கிறதாம். கண்கள் கைகள் கசக்கினால் கைகள் கசக்கினால் தஞ்சம் கேட்கிறதாம். கண்கள் மூடி இருந்தால் வெறுக்கிறதாம். கண் புருவங்கள் உயர்ந்தால் பேச விரும்புகிறதாம். கண் புருவங்கள் சுருங்கினால் பேச விருப்பம் இல்லையாம். கண்களுக்கும் புருவங்களுக்கும் சுருங்கி இருந்தால், கண்களும் புருவங்களும் சுருங்கி இருந்தால் கோபமாம். இப்படி சொல்லுது ஒரு ஆய்வு கட்டுரை. இதனை உங்களுடன் பகிர்ந்து நன்றியை உரித்தாக்குகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வைத்து மிக அழகா வீடியோ பதிவு கொடுத்த நம்முடைய விஜய் அண்ணாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் குழுவின் சார்பாக. நானும் நினைச்சேன், அழகான ஒரு களம் அமைத்த தமிழுக்கு ஒருவங்கா குழுவின் ஒருங்கிணைப்பாளர், நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க உங்க கவிதையை வீடியோவா நிர்வாகத்துக்கு அனுப்புனீங்கன்னா அதை இதுல பதிவு செய்யலாம். கவிதையை வாசித்து வீடியோவா அனுப்பிடுவீங்க. விஜயகுமார் ஐயாவுக்கு நன்றி. விஜயகுமார் ஐயாவுக்கு மிகவும் நன்றி. மிகவும் நன்றி. மிக அருமையாக இருந்தது. எல்லாரும் பாத்தீங்களா? நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.